1994 ட்ரிவாண்ட்ரம் ஸ்கூல்ல படிச்ச பாய்ஸ் கேர்ள்ஸ்லாம் அவங்க எந்தெந்த ஊர்ல இருந்தாலும் சரி, சில பேர் வெளிநாடுகள்ல இருந்தாங்க, எல்லாரையும் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு அவங்க நம்பர் எல்லாம் ஷேர் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அந்த குரூப் மூலமா தொடர்ச்சியாக அவங்க கான்டாக்ட்ல இருந்தவங்க 2019 நம்ம எல்லாம் மீட் பண்ணலாமே அப்படின்னு ஒரு அலுமினிக்கு அரேஞ்ச் பண்றாங்க. அப்படியே அந்த அலுமினிக்கு வந்தவங்கள 2 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. ஏன்னா இந்த கதையில அவங்க 2 பேர் தான் ஹீரோ ஹீரோயின். 2 பேரும் அப்படியே போகாம அதை கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சதுதான் மிகப்பெரிய தப்பு. அதுக்காக அவங்க பண்ண இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு தண்டனையில கொண்டு போய் அவங்களை விட்டுருச்சு. ரொம்ப ஒரு கேவலமான நிலையில கொண்டு போய் அவங்களை விட்டுருச்சு. சரி, அவங்க என்ன பண்ணாங்க, இந்த கிரைம் கேஸ் எங்க நடந்தது, அது யாரால கண்டுபிடிக்கப்பட்டது, இப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். சரி, 2019 செப்டம்பர் 23 திருநெல்வேலியிலேருந்து வள்ளியூர் போற அந்த பாதையில ஒரு பிணம் கிடக்கிறதா அங்க இருக்கிற வள்ளியூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு அனானிமஸ் கால் ஒன்று வருது. ஸோ அடிச்சு பிடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஓடி போய் பாக்குறாங்க. அப்போ ஒரு பெண் பிணம், அவங்களுக்கு 48 வயசு இருக்கும். அந்த பெண் பிணத்தை கொண்டு வந்து வேற எங்கேயோ கொலை பண்ணிட்டு கொண்டு வந்து போட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தோன்னே தெரியுது. உடனடியா அந்த பாடியை அவங்க கலெக்ட் பண்றாங்க. அந்த இடம் ஃபுல்லா சர்ச் பண்ணி ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து வேற ஏதாவது தடயங்கள் கிடைக்குதாலாம் செக் பண்ணாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது, பாடி மட்டும் தான் கிடைக்குது. இந்த பாடி எடுத்துட்டு போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு அட்டாப்சி பண்றாங்க. அங்க தெரியுது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இந்த பெண்ணை வந்து கழுத்து நெரிச்சு கொண்டிருக்காங்க, உங்களுக்கு 48 வயசு இருக்கும் அப்படின்னு. உடனடியா அந்த பிணம் யாருடையதா இருக்கும் அப்படிங்கிற என்கொயரியில இறங்குறாங்க போலீஸ். அவங்களுடைய போட்டோ எடுத்துட்டு நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்றாங்க. அங்க இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறாங்க. பக்கத்துல வேற எங்கேயாவது மிஸ்ஸிங் கேஸ் இருக்குதா, இந்த மாதிரி இந்த ஏஜ்ல ஒரு 48 வயசு இருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க இல்லையா, அதனால இந்த ஏஜ் குரூப்ல யாராவது மிஸ் ஆயிருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் பதிவாயிருக்கான்னு பார்த்தா ஒரு இடத்துல ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் அப்படியே போயிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் இந்த பாடியை நம்ம வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்க ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு, கவர்மெண்ட் எப்போதுமே இந்த மாதிரியான பிணங்களை அவங்க கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அவங்களே அடக்கம் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இவங்க அடக்கம் பண்ணிடுறாங்க. அடக்கம் பண்ணிட்டு 1 மாசம் சரியா முடிஞ்சு போகுது. 1 மாசத்துக்கு அப்புறம் கேரளாவில் கோட்டயம் பகுதியில் உதயம்பூர் அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு வயசான அம்மா வர்றாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, போன மாசம் என்னுடைய மருமகன் பிரேம் அவர் வந்து அவருடைய மனைவி, அதாவது என்னுடைய மகளை காணான்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, அந்த கம்ப்ளைண்ட் சம்பந்தமா நான் நேற்று தான் பார்த்தேன், அவருடைய வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ ஸ்ப்ரெட் ஆயிருக்குது. அதுல பார்த்தா என்னுடைய மகள் மாதிரியே இருக்குது அதுல இருக்கிற போட்டோ. அந்த என்னுடைய மகள் வந்து திருநெல்வேலியில பிணமாக கிடந்ததா சொல்லியிருக்கு, இது உண்மையா நீங்க செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழுதுகிட்டே போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்ன உடனே இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வயசான அம்மா அழைச்சிக்கிட்டு திருநெல்வேலி போலீஸ் ஸ்டேஷன் வர்றாங்க. வந்து இந்த போட்டோ காமிச்சு டீட்டெயிலாம் கேட்கும்பொழுது, ஆமா இப்படி ஒரு பிணம் ஒன்று இருந்துச்சு, நாங்களே இதை அடக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அடக்கம் பண்ண இடத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பாடியை எடுத்து